நண்பர்களே, இந்த முறை லோக்சபா தேர்தல்ல தமிழ்நாட்டுல இது என்னுடைய கடைசி நிகழ்ச்சி. ஏன்னா வரும் 19ஆம் தேதி தேர்தல். 17ஆம் தேதிக்கு அப்புறம் பிரச்சாரங்கள் நிறைவு பெறும். அப்புறம் அதனால ஒரு விதத்துல இங்கு என்னுடைய தேர்தலுக்கான தமிழ்நாட்டுல நடக்கும் கடைசி நிகழ்ச்சி. அப்புறம் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் போனேனோ அத வச்சு இப்ப என்னால முழு நம்பிக்கையோட சொல்ல முடியும். இந்த தமிழ்நாடு ஒரு புது வரலாற படைக்கும் பாதையில போய்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டின் மக்கள் இந்த முறை நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. ஏன்னா மக்கள் பிஜேபியோட கவர்னன்ஸ் அப்புறம் டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகளா டிஎம்கே மற்றும் காங்கிரஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, தமிழ்நாட்டுல பிஜேபி என்டிஏவுக்கு நிகரா வளரவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, டிஎம்கே மற்றும் காங்கிரஸோட இந்த பிம்பத்தை உடைக்க போகுது. டிஎம்கே மற்றும் காங்கிரஸ் கிட்ட ஓட்டு கேட்கணும்னா எந்த ஒரு விஷயமும் இல்ல. அவங்க கிட்ட ஒரு பழைய டேப் ரெக்கார்டர் தான் இருக்கு. ஒரு தேஞ்சு போன பழைய அஜெண்டா தான் இருக்கு. தமிழக மக்களுக்கும் இது நல்லா தெரிஞ்சிருச்சு. எதிர்க்கட்சிகளால அவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாதுன்னு. அதோட சேர்ந்து தமிழக கலாச்சாரத்தையும் இவங்களால காப்பாற்ற முடியாதுன்னு. நான் இன்னைக்கு மிக முக்கியமா தமிழ்நாட்டின் ஓட்டு போடும் மக்கள் கிட்ட முதல் முறையா அப்பீல் பண்றேன். நீங்க எத்தனையோ முறை எதிர்க்கட்சிங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. முதல் முறையா என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்களும் சேர்ந்து, என் மதிப்புமிக்க தாய்மார்களே, என்னுடைய விவசாய சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு முறை என்டிஏவுக்கு உங்களுடைய பொன்னான ஓட்டுக்களை கொடுத்தீங்கன்னா நாங்க முழு சக்தியோட உங்களுடைய வளர்ச்சிக்காக எங்களை அர்ப்பணிப்போம். உங்களது கனவுகளை எனது தீர்மானங்களா மாற்றுவேன். எனது ஒவ்வொரு நொடி உழைப்பும் உங்களுக்காகத்தான் இருக்கும். என்னோட ஒவ்வொரு நொடி உழைப்பும் நம்ம நாட்டுக்காகத்தான் இருக்கும். 24/7 for 2047.